Welcome back friends. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா about bacteriophage and their life cycle. So bacteriophage அப்படினா என்ன பாத்தீங்க அப்படினா that is a virus. Okay. So bacteria அப்படிங்கறதால அது பாக்டீரியான்னு சொல்லி யாரும் நினைச்சிட கூடாது. Bacteriophage அப்படினா that is a virus that infects bacteria. So the bacteriophage பாத்தீங்க அப்படினா that is a virus. சொல்லிருக்கலையா அந்த வைரஸ் என்ன பண்ணுன்னு பாத்தீங்க அப்படினா இதுதான் வந்து பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து போயிட்டு இந்த பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணும். நம்மளை எப்படி இப்போ HIV வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணுது, கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணுது, அதே மாதிரி இந்த பாக்டீரியோஃபாஜ் வைரஸ் வந்து பாக்டீரியா மட்டும்தான் இன்ஃபெக்ட் பண்ணும். அது வந்து ஹியூமன்ஸையோ அனிமல்ஸையோ பிளான்ட்ஸையோ இன்ஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதுதான் வந்து பாக்டீரியோஃபாஜ் வைரஸ். ஸோ the virus which infects bacteria is called as bacteriophage. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பாக்டீரியோஃபாஜோட ஸ்ட்ரக்சர். ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் அப்படின்னா அதுக்கு என்ன கிடையாது, செல் வால், செல் மெம்பரேன், செல் ஆர்கனல்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, நியூக்ளியஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ அதில் என்ன இருக்கும், புரோட்டீன் இருக்கும், அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும் போது அது டிஎன்ஏவாகவும் இருக்கலாம், ஆர்என்ஏவாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பாக்டீரியோஃபாஜ் வைரஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியில சுத்தி இருக்கு இல்லையா, இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே புரோட்டீன் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது எல்லாமே நான் உங்களுக்கு புரோட்டீன் கோட், இட் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீன். அந்த புரோட்டீனுக்குள்ளதான் என்ன இருக்கு உங்களுக்கு, யூ ஹேவ் ஜெனட்டிக் மெட்டீரியல். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் என்னன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் டிஎன்ஏ. இந்த பாக்டீரியோஃபாஜ் வைரஸ்ல இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் என்னன்னா டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல். இப்போ கொரோனா வைரஸ் என்ன இருக்கு, ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கு. அதே வந்து பாக்டீரியோஃபாஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல என்ன இருக்கு உங்களுக்கு, டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹெட் போர்ஷன். ஸோ ஹெட்ல நம்ம நேரத்தை சொல்லியிருந்தாலே அந்த புரோட்டீன் கோட்டுக்கு இன்னொரு நேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் கேப்சிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கேப்சிட் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் கேப்சோமியர்ஸ். ஸோ நிறைய கேப்சோமியர்ஸ் இருந்தால் அந்த கேப்சிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ அந்த கேப்சிட் தான் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹெட்டுக்குள்ள தான் இருக்கும் உங்களுக்கு டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இதான் சொல்லலாம் நெக் அப்படின்னு சொன்னால், இல்லை காலர், நமக்கு காலர் இருக்கு அதை மைண்டில் வச்சுக்குவாங்க. ஸோ தலை கீழே என்ன இருக்கு, காலர் இருக்கு. அப்போ காலர் இந்த பிளேஸுக்கு பேர் என்னன்னா காலர். ஸோ காலருக்கு கீழே இந்த இருக்குன்னா ஷீத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷீத்தும் ஹெட்டும் ஜாயின் ஆகிற இடம் தான் வந்து காலர். ஸோ இது எல்லாமே மேடப் என்ன உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா they'll be having lipoproteins சொல்லுவாங்க, லிப்பிட்ஸ் பிளஸ் ப்ரோட்டீன்ஸ். லிப்பிட்ஸ் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா இந்த லெக் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த நம்ம ஸ்பைடருக்கு கால் மாதிரி இந்த இடத்துல இருக்கு. இதுதான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெயில் ஃபைபர், வால் மாதிரி இருக்கு. ஸோ they are called as tail fibers. இது இருக்குல்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகிற மாதிரி ஒன்று இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசல் பிளேட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் T4 bacteriophage. ஸோ நிறைய பாக்டீரியோஃபேஜஸ் இருக்கு. அதில் ஒன் டைப் பார்த்தீங்கன்னா T4 bacteriophage அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் இருக்கு. லைஃப் சைக்கிள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஜென்ரேஷன், அதோட பாப்புலேஷன் வந்து அது எப்படி மல்டிப்ளை பண்ணுது, யாரோட ஹெல்ப்போட பண்ணுது. நேற்று சொல்லியிருந்தா வைரஸுக்கு என்ன கேரக்டர்ஸ் இருக்கு, லிவிங் கேரக்டர்ஸும் இருக்கு, நான் லிவிங் கேரக்டர்ஸுமே இருக்கு. ஸோ இப்போ வெளியில இருந்து அதனால என்ன பண்ண முடியாது, மல்டிப்ளை ஆக முடியாது. ஓகேவா? அதுக்கு யாரோட ஹெல்ப்பாவது வேணும், ஹோஸ்ட் ஆர்கனிசம் வேணும். ஹோஸ்ட் அப்படின்னா இது வைரஸ், இது பாக்டீரியா. பாக்டீரியா வைரஸ்குள்ள போயிட்டு அங்கதான் மல்டிப்ளை ஆகுது. அப்ப பாக்டீரியா தான் யார் உங்களுக்கு ஹோஸ்ட் ஆர்கனிசம். அப்ப இங்க வரீங்க. சோ இப்போ இது ஃபர்ஸ்ட் சைக்கிள் என்னன்னு பாத்தீங்கன்னா லைட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டிக்னா லைசிஸ்னா இருக்கும். லைசிஸ்னா என்னது, உடைக்கிறது. இந்த சைக்கிள்ல என்ன ஆகும், அதோட எண்ட்ல வந்து பாக்டீரியா உடைஞ்சிரும், உடைஞ்சு வெளியில வைரஸ்லாம் ரிலீஸ் பண்ணும். அதனால அதுக்கு பேர் என்னன்னா லைட்டிக் சைக்கிள். லைட்டிக் அப்படின்னா பிரேக் டவுன், உடைக்கிறது மீனிங் இந்த இடத்துல. ஓகேவா? இப்போ இது இந்த இடத்துல போட்டிருக்கல இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராட் ஷேப்டு பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாக்குள்ள என்ன இருக்கும், அதுக்கு ஓன் குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கும் இல்லையா. ஸோ இது பாக்டீரியா ஸ்ட்ரக்சர். செல் வால் இருக்கு, உள்ள போனீங்கன்னா என்ன இருக்கும் உங்களுக்கு, அதோட டிஎன்ஏ வில் பி தேர். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னா அட்சார்ப்ஷன். அட்சார்ப்ஷன் அப்படின்னா மீனிங் அப்படின்னா இது பாக்டீரியா, இது வைரஸ். மேலே போய் என்ன உங்களுக்கு அட்சார்ப்ஷன், உட்காருது. ஓகேவா? அதான் அது போய் என்ன உங்களுக்கு ஒட்டுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் அட்சார்ப்ஷன். அட்சார்ப்ஷன்ல 2 ப்ராசஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டெயில் ஃபைபர்ஸ் இருக்கு, நீடில் மாதிரி இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் போய் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் அந்த நீடில்ஸ்னு வச்சுக்கோங்க. இது பாக்டீரியா. ஃபர்ஸ்ட் போயிட்டு இப்படி உட்காரும் மேலே, தெரியுது இல்லையா. மேலே என்ன உங்களுக்கு ஸ்கின்ல வந்து இப்படி வந்து உட்காருது, அந்த அட்டாச்மெண்ட் நடக்குது இல்லையா. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா லேண்டிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு படத்துலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து மேலே வந்து கீழே வந்து லேண்ட் ஆகும் இல்லையா. அதே மாதிரி என்ன உங்களுக்கு மேலே இருந்து வந்துட்டு இப்படி வந்து லேண்ட் ஆகும். அது எதை வச்சு லேண்ட் ஆகுது, இந்த ஹெல்ப் ஆஃப் டெயில் ஃபைபர்ஸ். ஸோ டெயில் ஃபைபர்ஸோட ஹெல்ப்போட என்ன பண்ணுறது உங்களுக்கு லேண்ட் ஆகுது. ஸோ அது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா தே வில் இன்ஜெக்ட். எப்படி இன்ஜெக்ட் பண்ண உங்களுக்கு,
இந்த நீடில்ஸ் இருக்குல்ல, இந்தியன் மால் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதுதான் பாக்டீரியா அப்படின்னா என்ன பண்ணும் உங்களுக்கு இப்படி உள்ளுக்குள்ள அதை இப்படி இன்ஜெக்ட் பண்ணும். ஆக்சுவலா தெரியுதுல, உள்ளுக்குள்ள என்ன பண்ணும் உங்களுக்கு, இது வந்து டெயில் ஃபைபர்ஸ் இப்படி பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சருக்குள்ள தே வில் இன்ஜெக்ட் லைக் திஸ், உள்ள இன்ஜெக்ட் பண்ணுது. இப்போ பார்த்தா தெரியும் இன்ஜெக்ட் பண்ணுது. இன்ஜெக்ட் பண்ணோடனே இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த பிளேஸ் இதான் உங்களுக்கு பேசல் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த பேசல் பிளேட் போய் நான் உங்களுக்கு கரெக்டாக அந்த செல் வால்ல உட்காரும். ஸோ இன்ஜெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளியராக தெரியும் இது இன்ஜெக்ட் ஆயிடுச்சு. இந்த இடம் தான் உங்களுக்கு அந்த பேசல் பிளேட் வந்து செல் வால் மேலே கரெக்டாக போய் அட்டாச் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுது, எப்படி வந்து செல் வாலை பிரேக் பண்ணிட்டு உள்ள பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ்ல வந்து என்ன பண்ணுதுன்னா லைசோசைம் அப்படிங்கிற ஒரு என்சைம் மூலமா, லைசோசைம்ங்கிறது என்னது, ஒரு என்சைம். அந்த என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா செல் வாலை டீக்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த என்சைமுக்கு இருக்குது. ஸோ அந்த என்சைமை செக்ரேட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க செல் வாலை ஃபுல்லாக என்ன பண்ணும், சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு விடும். அந்த ஹோல்ஸ் வழியாக தான் என்ன பண்ணும் உங்களுக்கு அதோட டிஎன்ஏ உள்ள அனுப்பும். இப்போ என்ன ஆயிடுச்சு, இனிஷியலாக அப்சார்ப்ஷன் ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆனிச்சு, அப்புறம் நல்லா உள்ள இன்ஜெக்ட் பண்ணிச்சு. அதுக்கு பேர் என்னன்னா பின்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னிங்னா பின் போட்டு குத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பின்னிங் ஆனதுக்கு அப்புறமா இந்த பேசல் பார்ட் வந்து அட்டாச் ஆயிடுச்சு. இந்த இடத்துல அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா, நம்ம இதுல பார்த்துருப்போம் இல்லையா, சிரஞ்சை வச்சு ஊசி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நீட்டில் இருக்கும். ஆக்சுவலா இப்படின்னா இங்க வச்சு இப்படி தள்ளுவாங்க. ஆக்சுவலா இங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது உள்ளுக்குள்ள என்ன உங்களுக்கு அந்த சைடு மருந்து வெளியில வரும். அதே மாதிரி இந்த ஷீட் இருக்கு இல்லையா, இந்த ஷீட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட்னா சுருங்கும். அப்படி ஆக்சுவலா எப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு உங்களுக்கு பாக்டீரியா இங்க வந்து அட்டாச் ஆகியாச்சு. இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு பாக்டீரியா அட்டாச் ஆகியாச்சு. அடுத்த லெவல் என்ன ஆகும் அப்படின்னா இது லென்த்தா இருக்கு இல்லையா, இது அப்படியே கான்ட்ராக்ட் ஆகிட்டு சுருங்கும். உங்களுக்கு சுருங்கும் போது இதுக்கு நடுவில் கேப் சின்னதாயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன உங்களுக்கு இந்த டிஎன்ஏ வந்து உள்ளுக்குள்ள என்டர் ஆகும். இந்த டிஎன்ஏ என்னதுன்னா அடுத்து தெரியுது இல்லையா, உள்ளுக்குள்ள என்டர் ஆகுது. அந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன அப்படின்னா பெனட்ரேஷன். பெனட்ரேஷன் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஊடுருவி போறதுக்கு பேர் தான் பெனட்ரேஷன். எப்படி உள்ள போகுது, செல்வோட பிரேக் பண்ணிட்டு இந்த உள்ள ஹோல் போட்டு உள்ள போகுது. இப்போ உள்ள போயாச்சு. போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி உள்ள யார் இருக்காங்க, பாக்டீரியாவோட சொந்த டிஎன்ஏ இருக்கு. இது உள்ள போனோம்னா என்ன பண்ணும் அப்படின்னா பாக்டீரியாவோட டிஎன்ஏ ஃபுல்லா லைஸ் பண்ண உடைச்சு விட ஆரம்பிச்சிடும். இப்போ பாக்டீரியா டிஎன்ஏ ஃபுல்லா என்ன உங்களுக்கு சின்ன சின்ன பீசஸா உடைஞ்சு போயிடும். அப்போ பாக்டீரியாவால என்ன பண்ண முடியாது, அதோட டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பண்ண முடியாது. இது உள்ள போனோம்னா பாக்டீரியோட டிஎன்ஏ தானா டிகிரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அது நடந்தாச்சு. இப்போ அது வந்து பெனட்ரேஷன் நடந்தோன்னா நடக்கிற விஷயம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ். சிந்தசிஸ்னா மீன் என்ன, ஏதோ ஒரு புது விஷயம் ப்ரொடியூஸ் ஆகிறது, செக்ரீட் ஆகிறது, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ யார் உள்ள வந்திருக்காங்க, ஒரே ஒரு வைரல் டிஎன்ஏ உள்ள வந்திருக்கு. இந்த டிஎன்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சுவலாக பாக்டீரியாவில் யார் இருப்பாங்க, அதோட டிஎன்ஏ மல்டிப்ளை ஆகிறதுக்கு நிறைய என்சைம்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அதுக்கு ஒரு மிஷினரி இருக்கும் இல்லையா உள்ளுக்குள்ள. இந்த டிஎன்ஏ என்ன பண்ணும், வைரஸோட டிஎன்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய அதோட என்சைம்ஸ் அதோட ப்ரோட்டீன்ஸை யூஸ் பண்ணி இது தனக்கான ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு இப்போ. அப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணனா படத்தில் சில ஃபிலிம்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு மெயின் ஓனர் இருப்பாங்க, எவனோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க அவனை கொண்டு இவன் ஓனர் ஆகிட்டு எல்லாத்தையும் வந்து ஆக்கிரமிச்சிருப்பான். அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த வைரஸோட டிஎன்ஏ உள்ள வந்துட்டு அதோட ஓன் டிஎன்ஏவை காலி பண்ணிட்டு இது என்ன பண்ணுது, உள்ள இருக்க எல்லா மெக்கானிசத்தையும் அது யூஸ் பண்ணி அது மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கு பேர் தான் என்னன்னா சிந்தசிஸ். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சிங்கிள் டிஎன்ஏ என்ன பண்ணும் உங்களுக்கு நிறைய டிஎன்ஏ வந்து மல்டிப்ளை ஆகி அதே மாதிரி என்ன நடக்குதுன்னா நிறைய என்ன உங்களுக்கு அந்த ஹெட் போர்ஷன் தனியா, டெயில் போர்ஷன் தனியா, இந்த ஷீட் போர்ஷன் தனித்தனியா அது எல்லாமே ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் உள்ள இருக்க மெக்கானிசத்தை யூஸ் பண்ணி. இதுக்கு பேர் சிந்தசிஸ். சிந்தசிஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன எல்லாமே அசம்பிள் ஆகணும் இல்லையா. இப்போ டூ வீலரே எடுத்துக்கிட்டீங்கன்னா டயர் தனியா, ஹேண்டில் தனியா, பெட்ரோல் டேங்க் தனியா, தனித்தனியாக தான் ப்ரொடக்ஷன் நடக்கும். ப்ரொடக்ஷன் நடந்து எல்லாமே என்ன பண்ணுவாங்க ஒன்னா சேர்ப்பாங்க. அதே மாதிரி இங்கே என்ன நடக்குது, எல்லாமே தனித்தனியாக ப்ரொடக்ஷன் நடந்துட்டு எல்லாமே ஒன்னா ஜாயின் ஆகும். அப்படி ஜாயின் ஆகிறதுக்கு தான் என்னன்னா அசம்பிளி அண்ட் மெச்சூரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே அசம்பிளேஷன் உங்களுக்கு அது ஒரு மெச்சூர் வைரஸா கன்வெர்ட் ஆகியாச்சு. இது எல்லாமே எங்க நடக்குது, ஒரு பாக்டீரியா செல்லுக்குள்ள நடக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாக்டீரியாங்கிறது நம்மளுக்கு வைரஸை விட 100 டைம்ஸ் பெருசா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ இது ஒரு சின்ன பாக்டீரியா கூட இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா 20 நிமிஷத்துல இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ட் பண்ணது இல்லையா, என்டர் ஆகி 20 நிமிஷத்துல என்ன பண்ணும் உங்களுக்கு நியர்லி 300 பாக்டீரியோஃபேஜ் வைரஸ் வந்து உள்ள ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். 20 நிமிஷத்துல என்ன பண்ணுச்சு டக்கடக்கடக்க என்ன பண்ணும் உங்களுக்கு ஸ்பீடா மல்டிப்ளை பண்ணிட்டு 300 பாக்டீரியோஃபேஜஸ் வந்து உள்ளுக்குள்ள ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து நாம இது நடந்து முடிச்சாச்சு. மெச்சுரேஷன் ஆன உடனே என்ன பண்ணும், அது லைசோசைம் என்சைம் ரிலீஸ் பண்ணி இந்த செல் வாலை பிரேக் பண்ணிடும். இதுலயே உடைச்சு இதுக்கு பேர் தான் லைசிஸ். ரைட்டிங் சைக்கிள் கொடுத்துருக்கீங்க லைசிஸ் உடஞ்சாச்சு. இப்போ உடஞ்சு என்ன பண்ணுது, இந்த வைரஸ் எல்லாம் வெளியில வந்துடும். வெளியில ரிலீஸ் ஆகிட்டு என்ன பண்ணும், மறுபடியும் இந்த வைரஸ் போய் வேற ஏதாவது ஒரு பாக்டீரியா இருக்கும் இல்லையா, ஹெல்தி பாக்டீரியா
அந்த இடத்துல இன்ஃபெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதோட லைஃப் சைக்கிளை பெருகிட்டு போய்கிட்டே இருக்கும், பாப்புலேஷன் பெருகிட்டு போய்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து லைட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு சைடில் போனீங்க அப்படின்னா அது லைசோஜெனிக் சைக்கிள். ஸோ லைசோஜெனிக் சைக்கிள் அப்படிங்கிறது லைட்டிக் சைக்கிள் மாதிரி கிடையாது. அந்த இடத்துல என்ன ஆகாது, உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகாது, அது வேற மாதிரி நடக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடக்குது அதே மாதிரி போயிட்டு இன்ஃபெக்ட் பண்ணுது, உள்ளுக்குள்ள என்ன பண்ணுது, அதோட டிஎன்ஏவை இன்ஜெக்ட் பண்ணுது. இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணல, பாக்டீரியாவோட டிஎன்ஏவை என்ன பண்ண கிடையாது, பிரேக் டவுன் பண்ண கிடையாது, அது அப்படியே தான் இருக்கும். இது பாக்டீரியா டிஎன்ஏ, இது வைரஸ் டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிரேக் பண்ணாது. அந்த இடத்துல என்ன நடக்குது தெரியுது இல்லையா, உள்ள போன உடனே இந்த வைரஸ் டிஎன்ஏவும் சர்க்குலர் ஃபார்முக்கு மாறிடும், சர்க்குலரா கன்வெர்ட் ஆகிடும். பாக்டீரியா டிஎன்ஏவும் சர்க்குலரா இருக்கும். ரெண்டுக்கும் நடுவில் என்ன நடக்கும்னா ரீகாம்பினேஷன் நடக்கும். ரீகாம்பினேஷன் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட பார்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. இப்போ இது வைரல் டிஎன்ஏ, இது பாக்டீரியல் டிஎன்ஏ. இங்க இருக்கிற கொஞ்சம் பார்ட் இங்க போயிடும், இங்க இருக்கிற கொஞ்சம் பார்ட் இங்க அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடும். ஸோ இது நடக்கும் ஆக்சுவலா. இதுக்கு பேரு ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹியூமன்ஸுக்கு இது வந்து நம்ம மைட்டாசிஸ் மியாசிஸ் படிக்கும் போது உங்களுக்கு தெரியாது, அதாவது ரீகாம்பினேஷன் will be taking place. ஸோ இந்த ரீகாம்பினேஷன் மூலமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வைரஸோட டிஎன்ஏ என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு பாக்டீரியாவோட டிஎன்ஏ கூட அது கூட அட்டாச் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இப்போ வச்சுக்கோங்க, இது வந்து இனிஷியலா இருந்த பாக்டீரியல் டிஎன்ஏ ரவுண்டா இருக்கு. இப்போ ரீகாம்பினேஷன் நடந்தோன்னு ஆயிடுச்சுன்னா அது கூட என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு வைரஸ் டிஎன்ஏ அட்டாச் ஆயிடுச்சு. பாக்டீரியா டிஎன்ஏ கூட பார்த்தீங்க அப்படின்னா வைரல் டிஎன்ஏ உள்ளுக்குள்ள அட்டாச் ஆகிருக்கும். இதுதான் நடந்திருக்கு அந்த இடத்துல. ஸோ இப்படி நடந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பாக்டீரியா என்ன பண்ணும், மல்டிப்ளை ஆகுமா, பாக்டீரியா ஒரு பாக்டீரியா ரெண்டு பாக்டீரியா கன்வெர்ட் ஆகும் இல்லையா, அப்போ 2 4 8ன்னு பாக்டீரியா மல்டிப்ளை ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்படி மல்டிப்ளை ஆகும்போது கூட யாரும் சேர்ந்து மல்டிப்ளை ஆகிட்டு இருப்பாங்க, உள்ள இருக்க வைரஸோட டிஎன்ஏ மல்டிப்ளை ஆகும். இப்போ அந்த ஒரு செல் இருக்கு, இங்கே 2 செல் ஆயாச்சு. இது ரெண்டும் தனித்தனியாக டிவைட் ஆகிடும். அப்படி இந்த 2 செல் என்ன உங்களுக்கு 4 பாக்டீரியல் செல்லாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ 4 பாக்டீரியா செல்லுக்குள்ளேயுமே என்ன இருக்கும், வைரஸோட டிஎன்ஏ சேர்ந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுனா இந்த ஹீட்டு, ரேடியேஷன்ஸ், இந்த யூவி லைட்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இதெல்லாம் ஒருவேளை இந்த பாக்டீரியா மேலே பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த வைரல் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, இது மட்டும் என்ன உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துட்டு மறுபடியும் இங்கே என்ன நடந்துச்சோ அதே மாதிரி என்ன பண்ணிடும், உங்களுக்கு பாக்டீரியல் டிஎன்ஏவை காலி பண்ணிட்டு இதே மாதிரி லைட்டிக் சைக்கிளுக்கு போயிடும். உங்களுக்கு இது வந்து நார்மலா லைசோஜெனிக் சைக்கிள். பாக்டீரியா டிவைட் ஆக என்ன ஆகுது, வைரல் டிஎன்ஏ மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். எப்பயாவது வந்து இந்த பாக்டீரியா மேல ஏதாவது லைக் அன்வான்டட் கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, கெமிக்கல் மேல பட்டாலோ இல்லை யூவி ரேடியேஷன் பட்டாலோ என்ன ஆகும், பாக்டீரியாவுல போய் ரியாக்ட் பண்ணும். அப்படி ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த யூவி ரேடியேஷனாலையும் கெமிக்கல்னாலையும் என்ன ஆகும், இந்த வைரல் டிஎன்ஏ வந்து இதுல இருந்து தனியா பிரிஞ்சு போயிடும். இருக்கு இல்லையா, அது தனியா பிரிஞ்சு போயாச்சு. பிரிஞ்சு போன இந்த வைரல் டிஎன்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாக்டீரியா டிஎன்ஏ காலி பண்ணிட்டு என்ன பண்ணும், இங்க என்ன பண்ணுச்சோ அதே மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சு அது லைட்டிக் சைக்கிளை கன்வெர்ட் பண்ணி வைரஸ்குள்ள வெளியில வர ஆரம்பிச்சிடும். இது எப்பனாலும் நடக்கலாம். 100 பாக்டீரியா ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறமும் நடக்கலாம், அதுக்கு முன்னாடியும் நடக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலா இந்த இடத்துல லைட்டிக் சைக்கிள் as well as லைசோஜெனிக் சைக்கிளை நடத்துற விஷயங்கள். ஓகேவா, இது ஒரு புரிஞ்சுது இல்லையா. ஸோ இன்னொரு கிளாஸ்ல வந்து நம்ம டொபாக்கோ மொசைக் வைரஸை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.